கோவில்ல வச்சு சிம்பிளான மேரேஜ், சந்ததி விருத்தி அடைய மணமக்களுக்கு பாலும் பழமும் கொடுத்து வாழ்த்து சொன்ன சொந்த பந்தம். வீடியோ கவரேஜுக்கு ஏற்பாடு செய்யாததால செல்ஃபி கேமராவிலேயே சில பல கேண்டிட் வீடியோஸ். கேஷுவலா ஒரு சாந்தி முகூர்த்தம், மறுநாள் பாப்கார்னோடு பகல் காட்சி. அதோட தொடர்ச்சியா புதுமண தம்பதிக்கு ஹோட்டல்லையே டின்னர் விருந்து. இது வேணும்னா ஆடம்பரமான ட்ரீம் வெட்டிங்கா இல்லாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த மணப்பெண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாமே கனவு நினைவான தருணங்கள் தான். கோடி ரூபாய் கொடுத்தாலும் ஈடு செய்ய முடியாத சந்தோஷத்துல இருந்தவரோட கனவை ஒரே வாரத்துல கலைச்சிட்டு காணாம போயிருக்காரு அந்த காதல் கணவன். கடந்த 20 நாட்களாக காதல் கணவனை தேடி அலைஞ்ச பெண் இப்ப கடைசியா காவல் நிலையத்தோட அட்ரஸ் கேட்டு வந்திருக்காங்க. என்ன நடந்துச்சுன்ற ரொமான்டிக் கிரைம் ஸ்டோரியோட பின்னணிய அறிய பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்தே விசாரணையை தொடங்கினோம். எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு கண்டிப்பா நடக்கவே கூடாது. அது அவன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. நிறைய பொண்ணுங்க கூட தப்பாலாம் சேட் பண்ண கேட்டால் அதெல்லாம் முன்னாடி லவ் பண்ண நிறைய பேர்கிட்ட, அது நான் எடுத்து வச்சது கம்மியாக இருக்குன்னா நிறைய பொண்ணுங்க கிட்ட லவ் பண்ணியிருக்கான், நிறைய பொண்ணுங்க கிட்ட செக்ஸியாகவும் பேசியிருக்கான். அவங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு அத்தனை பேருக்கும் அந்த அசிங்கம் நடந்தாதான் நம்ம வீட்டு பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எந்த பொண்ணுக்கும் அது நடக்காது. என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க நீ பாதிக்கப்படுவாங்க. திருமணமான ஒரே வாரத்துல காதல் மனைவியை தவிக்க விட்டுட்டு தலைமறைவாகியுள்ள வாலிபரின் பெயர் குகன். சிங்கப்பூர்ல இருக்க MNC நிறுவனத்துல வேலை பார்த்து வரும் குகன் 3 வருஷத்துக்கு முன்னாடி கோவையில இருக்கிற தனியார் கல்லூரியில படிச்சிருக்காரு. அப்ப இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ் மீட்ல குகனுக்கு அதே ஊரைச் சேர்ந்த ஒரு ஜூனியர் மாணவி மீது காதல் மலர்ந்திருக்கு. இருவருடைய விருப்பங்களும் ஒன்றி போக குகன் அந்த பெண் கிட்ட நான் உன்னையே திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாகவும் சொல்லியிருக்காரு. ஆனா அப்போதே அந்த பெண் 2 குடும்பத்திற்கும் சரிப்பட்டு வராதுன்னு அட்வைஸ் செஞ்சு குகனின் மேரேஜ் ப்ரொபோசலை நிராகரிச்சிருக்காங்க. அதன் தொடர்ச்சியா காதல் தோல்வியில இருந்த குகனுக்கு சிங்கப்பூர்ல வேலை கிடைச்சதுனால அவரும் ஃப்ளைட் ஏறி பறந்திருக்காரு. ஆனா கோயம்புத்தூர் காதலியின் அழகான முகமும் தென்றல் போன்ற பேச்சும் தினமும் குகனின் உறக்கத்தை தொலைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இதனால் மீண்டும் அந்த இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு தன்னுடைய காதலை ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சியிருக்கார். ஒருவேளை தன்னை நிராகரிச்சா என்னுடைய பிணத்தை தான் பார்க்க நேரிடும்னு மிரட்டிய குகன் தற்கொலைக்கு முயற்சிப்பது போல சில வீடியோக்களையும் அனுப்பி அந்த இளம்பெண்ணினுடைய நிம்மதியை சீர்குலைச்சிருக்காரு. தன்னால ஒரு உயிர் பறிப்போய்விடக் கூடாதுன்னு நினைச்ச இளம்பெண்ணும் காதலுக்கும் திருமணத்திற்கும் டபுள் ஓகே சொல்லியிருக்காங்க. இதை தொடர்ந்து இருவரும் வீடியோ கால்லேயே குடும்பம் நடத்தி வந்த நிலையில போன மாசம் 27ஆம் தேதி சிங்கப்பூர்ல இருந்து நேரடியா கோயம்புத்தூர்ல தரையிறங்கின குகன் காதலிய சந்திச்சு அன்பு மழை பொழிஞ்சிருக்காரு. மகளின் ஆருயிர் காதலனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அந்த இளம்பெண்ணின் தாய் இன்ஸ்டன்டாக ஒரு திருமணத்திற்கும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க. காதலிதான் தன்னுடைய உயிர்னு நினைச்ச குகனோ அவருடைய பெற்றோருக்கு தெரிவிக்காமலேயே அவசர திருமணத்திற்கு சம்மதிச்சிருக்காரு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சாஸ்தா நகர் பகுதியைச் சேர்ந்த கண்ணன் செல்வகுமாரி தம்பதியின் திருவளர் செல்வன் ஆகிய குகனுக்கும் கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு தம்பதியின் ஏககுமாரிக்கும் சென்ற மாத கடைசியில் ஒரு வீட்டார் சம்மதத்தோடு திருமணம் நடந்துள்ளது. இதையடுத்து திருமணம் முடிஞ்சு 1 வாரம் குடும்பம் நடத்திய குகன் அதுக்கப்புறம் காதல் மனைவிய சிங்கப்பூர் அழைச்சிட்டு போறதுக்கான விசாவை ஏற்பாடு செய்யறதா சொல்லி சிவகங்கைக்கு போயிருக்காரு. கணவர் பெற்றோர் சம்மதத்தோடு திரும்பி வருவார்னு எதிர்பார்த்த இளம்பெண்ணுக்கு ஏமாற்றமே மிஞ்சி இருக்கு. இவர்கிட்ட சொல்றேன் இப்படி பண்ணிட்டாங்க, எனக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல, நீங்க கிளம்பி வாங்கன்னதுக்கு இல்ல ஊர்ல காப்பு கட்டிருக்கு வர முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா சரி எப்படி வந்துருவாங்கன்னு நினைச்சு ஒரு நாள் ஃபுல்லா நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் வராதனால நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போனேன். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம் எல்லாம் தெரியாது. நான் கோயில் ஃபங்க்ஷனுக்காக போய் அட்டன் பண்ண போனேன். அப்போயும் அங்கேருந்து என்னை வந்து கூப்பிட்டு போங்க, எனக்கு எங்கே போகிறதுன்னு தெரியல, எனக்கு நீ யார் இருக்கா,
அப்படின்னு சொல்லி நான் நிறைய இது பண்ணேன். வரேன்னு சொல்லிட்டு வராமல் ஏமாற்றிட்டே இருந்தாங்க. காதலனை பலமுறை தொடர்பு கொண்டப்பவும் அவர் சாக்கு போக்கு சொல்லி நாட்களை இழுத்தடிச்சிருக்காரு. ஒரு கட்டத்துல அந்த இளம்பெண்ணினுடைய தாய் அவரை கடிஞ்சு கொள்ள அவர் வேறு வழியே இல்லாம வீட்டை விட்டு வெளியேறி காதல் கணவனை தேடி சிவகங்கைக்கு போயிருக்காங்க. சித்திரை திருவிழா நான் வந்துடுறேன் அப்படி சொன்னாங்க. அதுக்குள்ளே எங்கள் அம்மா எங்கள் அம்மாவுக்கும் சண்டையே, அம்மா இது உன் வீடு இல்லை, உன் புருஷன் வீடு தான் உன் வீடுன்னு என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் அங்கேருந்து நேராக கிளம்பி மதுரை வந்தேன். மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். இவங்க ஒரு 11 o'clock இங்கே நான் ஒரு 4:30 மணி அந்த வாக்கில் வந்தேன் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு. இவங்க ஒரு 4:30 மணி இவங்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன், இப்படி நான் உங்கள் ஊரில் தான் இருக்கேன்னதுக்கு, இப்போ என்னால் வர முடியாது, நான் ஒரு 11 o'clock வந்துடுறேன்னு சொல்லிட்டு 11 o'clock மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாப் வந்து என்னால் ரொம்ப முடியல. நான் ட்ராவல் பண்ணனால மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க லாட்ஜில் தான் 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தோம் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். காதல் மனைவிய பஸ் ஸ்டாண்ட்லேயே ரவுண்ட் அப் செய்த குகன் அவரை சகோதரியின் வீட்டிற்கு அழைச்சிட்டு போய் தனக்கு கொஞ்ச கால அவகாசம் தேவைப்படுறதாகவும் அது முடிஞ்ச அப்புறமா நிச்சயம் சிங்கப்பூருக்கு அழைச்சிட்டு போறேன்னு வாக்குறுதியும் கொடுத்திருக்காரு. கோயம்புத்தூர் கிளம்பி நேரம் எங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். எங்கள் அம்மா ஏற்றுக்கல எங்களையே. நீ இங்கே எதுக்கு வந்த, உன் மாமியார் வீட்டுக்கு போகும், புருஷன் உன் காலில் விழுந்து கூட நீ போய்க்கோ, அது எனக்கு தெரியாது. எங்கள் அம்மா என்னை துரத்தி விட்டுட்டாங்க. திரும்ப நாங்கள் அங்கேருந்து காந்திபுரமில் போய் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸ்டே பண்ணிவிட்டு மத்தியானம் வாக்கில் என்னை கொண்டு போய் எங்கள் அப்பா பாட்டியெல்லாம் இருக்க வீட்டில் கொண்டு போய் என்னை விட்டுட்டாங்க. விட்டு என்ன சொன்னாங்கன்னா வந்து நான் கூப்பிட்டுக்கிறேன்ப்பா, ஒரு மாதத்துல நான் ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன் அவளை, நான் அவளுக்கு பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கா, அவளும் வந்தோடனே நான் ஃபாரின் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எல்லாமே சொல்லி எங்கள் வீட்டில் விட்டுட்டு வந்தாங்க. ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் பண்ணதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நான் ஒரு 2-3 நாள் அப்பா வீட்டில் இருந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நான் மேரேஜ் பண்ணது தெரிஞ்சு அப்பா என்னை அக்செப்ட் பண்ணிக்கல, சொல்லாமல் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பா என்னை வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சரி எப்படி வந்துடுவாங்கன்னு நினச்சி ஒரு நாள் ஃபுல்லாக நான் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் தான் உட்காந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறமும் வராதனால நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு கிளம்பி போனேன். அவங்க வீட்டில் வந்து அவங்களுக்கு ப்ராப்ளம்லாம் தெரியாது. நான் கோயில் ஃபங்க்ஷனுக்காக போய் அட்டன் பண்ண போனேன். ஆனா குகனின் எந்த வார்த்தைகளையும் அந்த இளம்பெண் நம்புறதா இல்ல. காரணம், முதலிரவப்ப குகனினுடைய இன்ஸ்டா அக்கௌண்ட்டை அந்த இளம்பெண் ஓபன் செஞ்சு பார்த்திருக்காங்க. அதுல கேரளா, ஆந்திரான்னு பல பெண்களோட அவர் ஆபாசமாகவும் அருவருக்கத்தக்க வகையிலையும் சாட் செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஒவ்வொரு பெண்ணுகிட்டமும் நீதான் என் பொண்டாட்டி, அம்மு, செல்லம், பேபின்னு உருட்டிய உருட்டுகளை பார்த்து அந்த புதுமண பெண்ணுக்கு தலையே சுத்தி இருக்கு. நான் கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்திருப்பேன். சரி, ஏன்னா நான் வந்து அவன் இப்படி பண்ணி நான் உண்மையாக தான் லவ் பண்ணேன், உண்மையாக தான் இருந்ததுனால கண்டிப்பா சேர்ந்து வாழ்ந்திருப்பான். நான் என்ன மட்டும் இல்லை, எனக்கு முன்னாடி 2-3 பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கான். அதெல்லாம் எனக்கு அவன் இன்ஸ்டா ஐடி என்கிட்ட இருந்துச்சு. அப்போது நான் அதில் பார்க்கும்போது நிறைய பொண்ணுங்க கூட தப்பாலாம் சேட் பண்ண கேட்டால் அதெல்லாம் முன்னாடி லவ் பண்ண நிறைய பேர்கிட்ட, அது நான் எடுத்து வச்சது கம்மி. அதுக்கு முன்னாடி நிறைய பொண்ணுங்க கிட்ட லவ் பண்ணியிருக்கான், நிறைய பொண்ணுங்க கிட்ட செக்ஸியாகவும் பேசியிருக்கான், நிறையா பேசியிருக்கான். அதுக்கான எல்லா ப்ரூஃபும் எனக்கு இருக்குது, நான் எல்லா ஃபோட்டோஸும் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் எனக்கு அதுக்கு மேரேஜ்க்கு முன்னாடி தெரியாது. அதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே தெரிய வந்து நான் சண்டை போட்டு தான், நான் இவன்கிட்ட சண்டை நிறைய போட்டேன், இப்படிலாம் இருக்கேன், இதெல்லாம் நீ வரக்கு முன்னாடி நடந்தது, நீ வந்ததுக்கப்புறம் நான் கரெக்டாக இருக்கேன். அவன் என்கிட்ட இருந்தும் அது ஒன்று தான் எதிர்பார்த்தா, அது ஒன்றுக்காக மட்டும்தான் சார் வந்த. இது தொடர்பாக கணவன் கிட்ட விசாரிச்சப்ப அதெல்லாம் சிங்கப்பூர்ல தனிமையை இனிமையா மாற்றுவதற்கான செயல், உன்னை திருமணம் செஞ்சுக்கிட்ட அப்புறம் முற்றிலுமா திருந்திட்டேன்னு கம்பி கட்டியிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளான இளம்பெண் நேரடியா காவல் நிலையத்திற்கு சென்று ஆதாரத்தோடு புகார் அளிச்சிருக்காங்க. நிறைய வார்த்தைலாம் சொல்லி பேசினாங்க. இந்த நாள் நான் என்ன கூப்பிட்டு போங்க, உங்க வீட்டில் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளோ கெட்ட வார்த்தை முடியுமோ அவ்வளோ பேச. நான் வேணுமா வேணாமான்னு சொல்லுங்கன்னு சொன்னதுக்கு வந்துட்டு, நான் வேணான்னா எவனையாவது வச்சிருக்கியா, இல்லை எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க போறியா, நான் கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு வேற எவனையாவது கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி நிறைய கெட்ட வார்த்தைலாம் நிறைய பேசினாங்க. என் ஃபேமிலியை இழுத்தும் நிறைய பேசினாங்க. அதனால தான் என்னால் சரி இதுக்கப்புறம் நம்மளால முடியாது, நம்ம போய் நேரில் கேட்போம்னு சொல்லி தான் நான் அங்கேருந்து மதுரை வந்து பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு அவங்களுக்கு கால் பண்ண. அவங்க நம்பலை. அப்போ நான் வீடியோ கால் பண்ணி காட்டினேன், உங்கள் ஊரில் தான் இருக்க வாங்க, நீ எதுக்கு தேவையில்லாமல் பண்ணுற, நிறைய பிளாக்மெயில் பண்ணாங்க. நீ எங்கள் அம்மாட்ட சொன்னீங்களோ இல்லை நான் ஸ்டேஷன் போகிறேன்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்படி சொன்னதுக்கு நீ உங்கள் அம்மாட்ட சொன்னேனாலோ இல்லை ஸ்டேஷன் போனேனாலோ நான் கையை அறுத்துப்பேன், இல்லை நான் ஏதாவது பண்ணிப்பேன், இல்லை நான் சொல்லாமல் கொள்ளாமல் எங்கேயாவது போயிடுவேன், என் பாடியை தான் நீ பார்ப்பேன், என் பணத்தை வச்சு தான் அழுவேன், நீ தாலியாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நிறையா சொன்னதுனால தான் நேராக இங்கே வந்து இப்படிதான் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்படி எல்லாமே பண்ணுறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு நீ யாரும் இல்லை அப்படி. இவங்களும் பையன் வீட்டுக்கு சைட்லேருந்து கூப்பிட்டாங்க. பையன் ஃபோனே எடுக்காதனால பேரண்ட்ஸ்க்கு கூப்பிட்டாங்க. யாருமே வர கிடையாது ரொம்ப நேரம். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு அவங்க அப்பாவும் அட்வொகேட்டும் மட்டும் அவங்க கூப்பிட்டு வந்தாங்க. பையன் வர கிடையாது, அவங்க வீட்டில் அவங்க அம்மா தங்கச்சி யாருமே வர கிடையாது. ஆனா உடனடியா ஆக்ஷன் எடுத்திருக்க வேண்டிய காவல்துறையினர்
குகனின் பெற்றோருக்கு ஆதரவா செயல்படுவதா குற்றஞ்சாட்டியிருக்காங்க. ஸ்டேஷன்ல வந்துட்டு அவங்க சொன்னாங்க, நம்மளால கேஸ் கொடுத்தா வந்துட்டு பாக்குற அளவுக்கு எதுவும் இல்லை, அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, நம்மகிட்ட எந்த சோர்ஸும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எந்த முடிவுமே தெரியல. அவங்க இன்ன வரைக்கும் நான் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல, நான் போய் சொன்னதுல இருந்து இப்போ வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் யாரும் வந்து பார்க்க கிடையாது, இவங்களும் போய் அவங்கள கூப்பிட்டு வர கிடையாது. பையனை இன்ன வரைக்கும் கண்ணில் காட்டவே கிடையாது. அவன் வந்தாதான் எல்லாமே தெரியும், அவனை இன்ன வரைக்கும் காட்ட கிடையாது. அவன் தங்கச்சி எல்லாத்துக்குமே எங்க கூட இருந்தா. கல்யாணம் ஆனது அவன் தங்கச்சிக்கு தெரியும், அவங்க அம்மாவுக்கு நாங்கள் லவ் பண்றது தெரியும், அவங்க அம்மா ஜாதி எங்க ஜாதிக்கும் உங்க ஜாதிக்கும் செட் ஆகுதுன்னு சொல்லி அவ்வளோ ஹார்ஷா பேசினாங்க. அதுக்கான எல்லா ப்ரூஃப் இருக்கு. அவன் தங்கச்சி என்கிட்ட பேசினதுக்கான எல்லா ப்ரூஃப் இருக்கு, அண்ணின்னு பேசினதுக்கு எல்லா ப்ரூஃப்மே என்கிட்ட இருக்கு. ஆனா சம்மந்தப்பட்ட 4 பேருமே இன்ன வரைக்கும் வந்து பார்க்க கிடையாது, என்கிட்ட ஒரு வார்த்தைக்கு பேச கிடையாது. எல்லாருமே அவங்க வந்து ஸ்டேஷன் வராங்க போறாங்க, ஒண்ணுமே பண்ணல. நேற்று 2 மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல டைம் கொடுத்தாங்க, 2 மணிக்குள்ள பையனை கூப்பிட்டு வரணும்னு சொல்லி. நான் 5:30 மணி வரைக்கும் ஸ்டேஷன்ல தான் வெயிட் பண்ணேன். ஆனா 5:30 மணி வரைக்கும் பையனையும் கூப்பிட்டு வரல, அவங்க யாருமே வரல. காவல் நிலையத்திற்கு வக்கீலோட வாக்கிங் வந்த குகனின் தந்தை போலீஸ் கிட்ட ரகசியமா பேசிட்டு திரும்பி போனதாகவும், தன்னுடைய கணவரை இதுவரை கண்ணிலேயே காட்டலனோ கண் கலங்கி இருக்காங்க. அட்வொகேட் மட்டும் வந்தாங்க, வந்து பையன் காணோம், பையனை மிரட்டினேன், ஓடி போயிட்டான், எங்க போனான்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்லி. அவனா அதுக்கு முன்னாடி நாள் அவன் ஸ்டேஷன்ல இருந்து நான் கூப்பிட்றேன், எனக்கு ரிங்கு போச்சு. அவங்க அப்பா முன்னாடி தான் நான் கூப்பிட்டேன், ரிங்கு 2 டைம் போச்சு. ஆனால் அவங்க அப்பா எங்கே போனான்னு தெரியல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு என்கிட்ட அங்கே இருக்கவங்க கிட்ட சொன்னாங்க. ஆனால் நான் அப்போ அவன் பேச பின்னாடி நின்று கூப்பிட்டு தான் இருக்கேன், எனக்கு ரிங்கு போகுது ஆனால் சுவிட்ச் ஆஃப்னு அவங்க அப்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போய் நின்று அவங்க அப்பா ஃபோன் பேசிட்டு வந்தார், அதுக்குள்ளே அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அவங்க அப்பா வெளில நின்று பேசிட்டு நான் உடனே உள்ளே வரும்போது கால் பண்ணுறேன், சுவிட்ச் ஆஃப்னு வருது ஃபோன். மேலும் இப்ப குகன் சிங்கப்பூருக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டிருக்கிறதாகவும், உடனடியா அவரை தடுத்து நிறுத்தி தனக்கு நீதி வாங்கி தரணும்னு வலியுறுத்தி இருக்காங்க. எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு நடக்கக்கூடாது. அவங்க அம்மா கண்டிப்பா நான் இப்ப விட்டுட்டு போனாலும், நான் எல்லாமே முடிச்சாலும் அவங்க கோயம்புத்தூர் ஸ்டேஷன்ல கண்டிப்பா காசு கொடுத்து ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. எனக்கு நல்லா தெரியும், அவங்க வந்து காசு இருக்குங்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணலாம் நினைக்கிறாங்க. அவங்களும் ஒரு பொண்ணு வச்சிருக்காங்க. எனக்கு நடந்த மாதிரி இன்னொரு பொண்ணுக்கு கண்டிப்பா நடக்கவே கூடாது. அது அவன் லைஃப்ல இன்னொரு பொண்ணு அவன் நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவங்க அம்மா அப்பா தங்கச்சின்னு அத்தனை பேருக்கும் அந்த அசிங்கம் நடந்தாதான் நம்ம வீட்டு பொண்ணுக்கு அப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி எந்த பொண்ணுக்கும் அது நடக்காது. என்ன மாதிரி எத்தனை பொண்ணுங்க நீ பாதிக்கப்படுவாங்க. நான் விட்டுட்டு போனாலும் அவனுக்கு கண்டிப்பாக அவங்க அம்மா அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அவன் எந்த கல்யாணமும் கடைசி வரைக்கும் பண்ணிக்க கூடாது. இன்னொரு பொண்ணுக்கு அந்த மாதிரி நடக்கவே கூடாதுங்கிறனால தான் நான் முன்னாடி வந்து சொல்றேன், சொல்லியிருக்க கூட மாட்டேன். சிங்கப்பூர் மாப்பிள்ளை கிட்ட கோவை பெண் ஏமாந்தது போலவே பலரும் ஏமாந்திருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால காவல்துறையினர் அவரை கைது செஞ்சு விசாரிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. தனக்கு நடந்தது போலவே வேறொரு பெண்ணுக்கும் நடந்துடக் கூடாதுன்னு நினைச்சு தைரியமா புகார் அளிக்க முன்வந்துள்ள பெண் குகனின் லீலைகளை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க.